டீடைல்ஸ் அவங்க வந்து எந்தெந்த டைம் பேமெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஆஸ் பர் அவங்க கொடுத்த ஷெடியூல் படி அந்தந்த ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீஷன் ஆகிட்டே வந்தது. எனக்கு சொன்ன இது படி பார்த்தீங்கன்னா 2015 எண்டுக்குள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 2015 ஸ்டார்டிங்லேயே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் குட். ஆக்சுவலாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ணது எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பிகாசாவில் வந்து அவங்க அப்லோட் பண்ணுறாங்க ஃபோட்டோஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், என்ன ஸ்டேஜில் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்குது, என்ன லெவலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, எப்படி என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நம்மளுக்கு எதனா வேணும், இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் இன்றைக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சின்ன எதனா ஃபால்ட் இருந்தது அதை சொன்னேன், அதை அவங்க உடனே ரெக்டிஃபை பண்ணி தந்துடுறாங்க. ஃபால்ட் மீன்ஸ் என்னன்னு சொன்னால் மேஜர் இல்லை, சின்ன சும்மா வந்து இங்கே வந்து வால் டஸ்ட்டாக இருந்தது, அதுக்கு நம்ம ஒயிட் பண்ணிட்டாங்க, இதுபடி க்ளீன் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நினச்சே பார்க்கல இவங்க வந்து இப்படி ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் வந்து நான் சும்மா ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் மீன்ஸ் சாவி கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் நான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த வே ஆஃப் இதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கேக்லாம் வெட்டி நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலாக பில்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா L&T கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட இது இப்போ சொல்லவே தேவை. L&T வந்து நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுபடி RCC ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா RCC ஃப்ரேம்ஸ் அண்ட் வால்ஸ் எவ்ரிதிங் இஸ் குட், இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவங்க மார்க்கெட்டிங் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது அது என்ன சொன்னாங்களோ அந்த டைம் அப்படியே எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஹேண்ட் ஓவர் கொடுத்த இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் நம்ம எதனா ஒன்று கேட்டோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி க்ளீனாக எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து இப்படி இருக்கும், இது இருக்கும்ட்டு. அதே மாதிரி பேமெண்ட் வைஸு, இவங்க ஃபினிஷிங் வைஸு, இவங்களோட இது அவங்க என்ன சொல்கிறது, அவங்க சொன்ன டைம் எல்லாமே கீப் அப் பண்ணுறாங்க. எவ்ரிதிங் இஸ் குட் அண்ட்